வெல்கம் டு சண்மதி சிடி சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 தமிழ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் இயல் 1 கவிதை பேழை. இது எங்கள் தமிழ் தான் இந்த லெசனுடைய நேம். ஸோ இது எழுதிட்ட பிறகு மேபி உங்களுக்கு நான் அதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் மேபி இது எல்லாத்தையும் நான் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதியும் போடலாம். ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. பட் நம்ம சேனலில் இது கொஞ்சம் புதுசாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்தமாரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு பார்ப்பீங்க அப்படி தான் நான் நம்புகிறேன். எனக்கு டைம் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு வீடியோ தூக்கி போட்டுடுறேன் நான். ஏன்னா அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், வீடியோஸ் அப்லோட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து போட போகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லலாம் நான். ஸோ முதலாவது எங்கள் தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் தமிழில் இதெல்லாம் ஒரு மனப்பாடம் பாடல் அப்படின்றதே அவங்க ஆல்ரெடி ஒரு இதுவாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மனப்பாடம் செய்யுள் தான் இது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அருள் நெறிகள் நிரம்பிய அருள்நெறி அதிவை தரவாகும், அதுவே தமிழனின் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றான் தாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யாய் நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே இன்றும் இசைந்திடும் அன்பரமே. ஓகேவா? அன்பும் மரமும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 1 2 பாடல்கள் இன்னும் நிறையவே உங்களுக்கு இருக்கும். தமிழ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் தமிழ் புக்கு எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களால் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் அதை பண்ணிக்க முடியும். அதை ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதோடைய நூல் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இதோட நூல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் பாடல். இது நாமக்கல் கவிஞரோட பாடல் போட்டிங்கன்னா யூடியூப்பில் ஏன் கூகுள்லேயே நிறையா வரும். ஸோ மற்றும் நம்ம சேனல்லையுமே போடுறோம் வீடியோஸ் நிறைய. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நான் கண்டினியூவாக போடுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா. ஸோ ஆசிரியர் யார், இது எழுதின டைரக்டர் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்தே ஆகணும்னு தான் சொல்வேன். இது எழுதின டைரக்டர் வேறு யாருமே இல்லை, நம்ம நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான். ஸோ அதனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமானது ஆசிரியர் தான். இது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸில் உங்களுக்கு டெஃபினட்டாக கேட்பாங்கன்னு தான் சொல்லுவேன். ஆசிரியருடைய பேர் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகேவா? அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு இயற்பெயர். இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ராமலிங்கனார். ஸோ அவங்களுக்கு அவங்க நாமக்கல் கவிஞர் அப்படின்ற அவர் அழைக்கப்படுறாரு தவிர்த்து அவரோட ஒரு நிஜமான உண்மையான பெயர், அவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார், வே. ராமலிங்கனார். அவருடைய இனிஷியலோட நம்ம என்ன பண்ணணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு சிறுபெயர் என்னது, அவருக்கு நிறைய பேர் இருக்குது. நாமக்கல் கவிஞர்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறமா காந்திய கவிஞர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஓகே, இந்த மாதிரியான நிறைய பெயர்கள் இருக்குது. அப்புறமா சிறப்பு பெயர்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ சிறப்பு பெயர்கள்லாம் என்னது, தமிழஞ்சர். ஓகேவா? தமிழஞ்சர் இருக்குது, கவிஞர் இருக்குது, அப்புறமேருக்கு விடுதலை போராட்ட வீரர். ஓகேவா?
தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். இந்த மாதிரியான நிறைய பேர்களை வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா படைப்புகள். ஓகேவா, அவர் என்னென்னலாம் படைப்புகள்னால் உருவாக்குதல் இல்லையா, படைப்புகள் தான் என்னது, உருவாக்குதல். ஸோ உருவாக்குதலாக அவர் என்னென்னலாம் வந்து அவர் ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்றது பார்க்கணும். மலைகளன் ஓகேவா, அப்புறமா நாமக்கல் கவிஞர் பாடல் அப்புறமேட்டுக்கு ஏன்கடை, அப்புறமா சங்கோலி, இதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. இந்த பாடலை கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது சொல்லும் பொருளும். இதில் ஊக்கிவிடும் அப்படின்னா என்னது, உங்களுக்கு ஊக்கப்படுத்தும். ஒன்று தான் நான் 3 டைம்ஸ் சொல்கிறேன். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். குறிக்கோள், குறிக்கோள். பொருள், செல்வம். அறம், நற்செயல். விரதம், நோன்பு. பொழுகிற, தருகிற. அருள், இரக்கம். அச்சம், பயம். போக்கி, நீக்கி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாடல் நூல்கள் வினாக்களை நம்ம பண்ண போகிறோம். இந்த வினாக்கள் எல்லாமே என்னது, ரொம்ப வந்து ஈஸியான வினாக்கள் தான். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், படிச்சுக்க முடியும், எழுதிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு உங்களுக்கு இப்போது இவங்க வந்து கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெறி என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நெறி என்றும் சொல்லின் பொருள் என்ன வரும், நெறி என்றால் வழி. ஓகேவா, நெறி என்றால் என்னது, நெறி என்னும் சொல்லின் பொருள். ஓகேவா, நெறியுடைய சொல்லின் பொருள் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லும் பொருளும்லேயே நம்ம படிச்சிருப்போம். நெறி வழின்னு சொல்லிச்சு, அதோடைய சொல்லின் பொருள்னு கேட்டிங்கன்னா என்ன எழுதணுமாம்மா நீங்கள், வழி அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்னது, உங்களோட ஆன்சர் என்னது ஆன்சர் என்னது உங்களுக்கு ஓகே. தென் குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. குறளாகும் அப்படின்ற ஒரு சொல்லை வந்துட்டு நம்ம பிரித்து எழுதும் போது அது என்னவா சொல்லாக வந்து மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு குறளாகும் அப்படின்றதுனா உங்களுக்கு பி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இது மாதிரி பி ஆப்ஷன் உங்களுக்கு குறளாகும் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்புறமா மூணாவது வந்து என்னக்குன்னா வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஸோ வான் கூட்டல் ஒளி என்றதை நம்ம சேர்த்து எழுத கிடைப்பது வந்து என்னது, வானொலி அப்படின்னு வரலாம். எது வேணால் வானொலி அப்படின்னா தான். ஓகேவா, வானொலி. ஓகே, வானொலி. ஓகேவா, அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ இப்போ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நயமறிகன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. எங்கள் தமிழ், இது நான் இப்போ படிச்சுட்ருக்கிறது, இது எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ மோனை அப்படின்னா முதலாம் எழுத்து. மோனைனா இந்த மாதிரி முதலாம் எழுத்த பேர் தான் உங்களுக்கு மோனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ மோனைக்கான எடுத்துக்காட்டு அவங்களே நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோனை சொற்களை எடுத்து எழுதுக. சரியா, மோனை சொற்கள்னால் என்னது உங்களுக்கு, மோனை சொற்கள் அப்படின்னா
முதலாம் எழுத்தை தூக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. அப்படின்னா இந்த பொருள், இந்த இதில் வந்து அருள் நெறிகள் அப்படின்னா அன்பு, அந்த மாதிரி அறம், அன்பு, அருள் நெறின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க. அதுவே வரலாம், அறம்னு இருக்குது, அன்புன்னு இருக்குது. இந்த மாதிரியான ஆளை ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ மேலேயும் கீழேயும். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், எங்கள் தமிழ் பாடலில் இடம்பெற்றுள்ள இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ இரண்டாம் எழுத்து அப்படின்னா எதுகைன்னு சொல்லுவாங்க. அருள், பொருள், அந்த மாதிரி இல்லோட இரு, ஓகேவா? இந்த மாதிரியான இல்லு, இன்னு, இந்த மாதிரியான ரெண்டாம் எழுத்து இடம்பெறும் அந்த சொற்களை மட்டுமே எடுத்து எழுதுனா அது பேர் என்னது, எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னங்க, எதுகை. அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் மூணாம் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, ரொம்பவே ஈஸியான மூணாம் கேள்வி. எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இசைப்பு சொற்களை எடுத்து எழுதுக. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, லாஸ்ட்டு கும், கு, இம், கும், து, டும், இந்த மாதிரியான திங்ஸு தான் உங்களுக்கு வந்து மற்ற திங்ஸோட கம்பேர் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பு சொற்கள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இயல்பு சொற்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரியான திங்ஸ் வரும். இரண்டாம் கேள்வி நெக்ஸ்ட்டு குருவினா. ஓகே, குருவினால உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம் வாங்க. குருவினா தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் வந்து கூறுவன யாவைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியோடைய பண்புகளாக நாமக்கல் கவிஞர் வந்து எதனை வந்து கூறுறாங்க, எதனை குறிக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான கொஷின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அது என்ன பார்க்க போகிறோம், நம் தாய்மொழி தமிழ்மொழி அருள் வழிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அருள் வழிகளுக்கு பதில் அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தரும். கொல்லாமை பாருங்க, கொல்லாமை குறிக்கோளாகவும் பொய்யாமை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதரும் இன்புற்று வாழ அன்பும் மரமும் உதவும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பும் மரத்தையும் என்ன பண்ணுமா, தூண்டும். அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். அச்சத்தை போக்கி என்னமா தருமா, இன்பம் தருமா. ஓகே, அடுத்ததாக இரண்டாம் சிறுவினா பார்ப்போம். தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. தமிழ் மொழியை கற்றவங்களுடைய இயல்புகளை நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்களாமா, எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக, பொருள்னா என்னது, நமக்கு செல்வம்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். ஆல்ரெடி நம்ம சொல்லும் பொருளில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பொருள்னா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதுதான் தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து போற்றாதவர்களை வந்து இகழ்ந்தும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தமிழ் கற்றவரை வந்து அந்த மாதிரி. இது இங்கிலீஷ்காரங்கிட்டலாம் அப்படி போய் கேட்டுறாதீங்க. அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு சிறுவினா உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் தான், ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்பவே வந்து ஈஸியானது. இப்போது எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக.
எங்களோட தமிழ் பாடலில் வந்து நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணணுமாமா, எழுதணுமாமா. ஸோ அங்கே என்ன ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நாம் தாய்மொழி தமிழ் அருள் வழிகள் நிரம்பிய அறிவை தருகிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்து பேச மாட்டார், கொல்லாமை குறிக்கோளாகவும் பொய்யாமை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் மரமும் ஊக்கிவிடும்னு சொல்லலாம். அப்புறமா நாம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பு மற்றும் அறத்தையும் தூண்டும், அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழியாம் தேன் போன்ற மொழியாகும். ஓகே, இதுதான் உங்களுடைய சிறுவினா. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிளாஸ் ஒர்க் எழுதும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸ் ஒர்க் எழுதும் போது உங்களுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களால் வந்து படிச்சுக்கிறதுக்கு முடியும். அப்புறமேட்டுக்கு இது நீங்கள் வந்து பாயிண்ட்ஸாகவுமே எழுதலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஒன்றாவும் எழுதிக்கலாம், ரொம்ப சின்ன சின்ன கொஷின்ஸாக தான் இருக்குது. அப்புறமா சிந்தனை வினாவை பொறுத்த வரைக்கும் சிந்தனை வினா, கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார். கவிஞர் வந்து தேனோட ஏன் தமிழை வந்து ஒப்பிடுகிறார்னு சொல்லி கேட்குறாங்க. தேன் இனிமையானது, தாய்மொழியானது, ஓகேவா. அதுக்கப்புறம் சுவையானது, அப்புறமா என்னது, இன்பம் கொண்டது, அதை போல இனிமையானது, தன் தாய்மையானது, சுவைமிக்கது, இன்பம் கொண்டப்பட்டது. அப்படின்னா உங்களுக்கு என்னது, தமிழ். எனவே கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார். தேனுடனே வந்து தமிழை வந்து என்ன பண்ணுறாராம், ஒப்பிடுகிறாராம். இதே ஒரு கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இதெல்லாமே, ஓகேங்களா. இது நார்மலான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மோஸ்ட் தேவைப்படாது, ஏன்னா வந்து இது உங்களுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து விரதம், பொறுத்துக இதெல்லாம் உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ கொஷின் பேப்பரு. ஸோ இதையுமே நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஒரு நாள் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம இந்த எங்கள் தமிழ் பாடலுடைய பொறுத்துக்களை நம்ம என்ன பண்ணியாச்சு, படித்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சென்மதி ஸ்வீட்டி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நல்லபடியாக எக்ஸாமையும் நீங்கள் எழுதிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.